Hello students, இன்னைக்கு செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக் டு ரைட் த கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் பேஸ் பேர் ஆஃப் எனி ஸ்பீஷிஸ் இன் நோ டைம். சரியா, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் மார்க். ஸோ அது வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹோப் யூ ஆல் வுட் ஹவ் லேர்ன்ட் த பிரான்ஸ்டட் அண்ட் லவ்ரி கான்செப்ட் ஆஃப் ஆசிட். அது படிக்கலைன்னா போய் படிச்சுட்டு வந்துருங்க. ஸோ அக்கார்டிங் டு பிரான்ஸ்டட் என்ன ஆசிட்ஸ் வந்து அவர் எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஸோ ஹோப் யூ ஆல் ரிமெம்பர். ஸோ ஆசிட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் டொனேட் புரோட்டான். கரெக்டாக எதெல்லாம் வந்து புரோட்டானை வந்து டொனேட் பண்ணுதோ அதெல்லாம் அந்த ஆசிட். ஸோ பேஸ்லாம் என்ன பண்ணணும், இட் மஸ்ட் பி கேப்பபிள் ஆஃப் அக்செப்டிங் புரோட்டான்ஸ். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஆசிட், இதுதான் பேஸ். ஸோ நவ் திஸ் இஸ் அன் ஆசிட். நான் வந்து ஜென்ரலாக எழுதியிருக்கேன், HA அப்படின்னு ஜென்ரல் டேர்ம் எழுதியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு புரோட்டானாவது இருக்கும் இல்லையா, மீதி கவுண்டர் பார்ட்டு நான் வந்து ஏன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளஸ் பேஸ் gives A minus plus BH. So this AH என்ன பண்ணுது? This is a acid, so it has to donate a proton. After donating, அதுக்கிட்டேந்து ஒரு புரோட்டானை எடுத்துக்கிட்ட பிறகு அது என்னவா மாறுது? A minus மாறுது. அது எப்படி A minus மாறுது? So suppose if you compare this HA to HCl, HClனு வச்சுப்போம். HA வந்து கவுண்டர் பார்ட் வந்து இப்போ குளோரின். இட் கேன் பி புரோமின், அயோடின், HNO3 எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போது இந்த பாண்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகுது? ஒரே ஒரு புரோட்டான் தான் இது வந்து ஆசிட் கொடுக்க போகுது. ஸோ ஒரே ஒரு புரோட்டான் மீன்ஸ் வாட்? H+ வந்து எதனா எலக்ட்ரான் இருக்கா இதுக்கிட்ட? ஸோ H+ வந்து வெறும் H+ஆக தான் போகுது. 2 எலக்ட்ரானையும் குளோரின் கிட்ட கொடுத்துட்டு போகுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 2 எலக்ட்ரான் தான் குளோரின் மைனஸ். அதனால தான் வந்து இந்த HAல புரோட்டான் போன பிறகு என்ன கிடைக்குது நமக்கு? A மைனஸ். அதே மாதிரி வந்து பேஸ் B மைனஸ். இந்த புரோட்டான் என்ன பண்ண போகுது? அது இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் தட் புரோட்டான். ஸோ ப்ளஸ் H+ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண பிறகு என்ன ஆகுது? BHஆ மாறிடுது. கரெக்டாக? இது வந்து B மைனஸ். ஸோ B மைனஸ். ஸோ யூ கேன் கம்பேர் திஸ் வித் OH மைனஸ். புரியுதா? எனிதிங். கண்டிப்பாக அதுக்கு ஒரு எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கணும் இல்லையா? பேஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னா இட் மஸ்ட் ஹேவ் சம் எலக்ட்ரான் டென்சிட்டி. ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி இட் கேன் பி ஆனையான் ஆர் இட் கேன் பி சம் லோன் பேர். ஏதோ ஒரு எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கணும். ஸோ இந்த B மைனஸ் ஆஃப்டர் accepting a proton என்ன ஆகுது? ப்ளஸ் மைனஸ் நோ சார்ஜ் ரெண்டும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகிட்டு BH. ஸோ அதுதான் வந்து இந்த BH. இந்த A மைனஸ் இருக்குல்லையா, இப்போ இது என்ன இருக்குது? HAலேருந்து இந்த A மைனஸ் கிடச்சிருக்கு. திஸ் இஸ் வாட்? a base. அதே மாதிரி இது BH. now this has becomes an acid, right? After the base accepting a proton it has become ஆசிட். ஸோ இந்த பேஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இதை வந்து கான்ஜுகேட் பேஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பேஸ்லேருந்து கிடைச்ச இந்த ஆசிடை வந்து நம்ம வந்து கான்ஜுகேட் ஆசிட் சொல்கிறோம். அது என்னது? கான்ஜுகேட் ஆசிட், கான்ஜுகேட் பேஸ். அதை வந்து வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், HAலேருந்து இந்த பேஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஆசிட் அண்ட் திஸ் இஸ் வாட்? கான்ஜுகேட் பேஸ். ஸோ ஹவு இட் டிஃபர்ஸ்? எதுலம்மா டிஃபர் ஆகுது? ஒரே ஒரு புரோட்டான் தான் வித்தியாசம். என்ன? யூ ஹாவ் டு ரிமூவ் ஒன் புரோட்டான். இஃப் யூ ரிமூவ் ஒன் புரோட்டான் யூ வில் கெட் த கான்ஜுகேட் பேஸ். அதே மாதிரி பாருங்கள், B மைனஸ் அதனுடைய கான்ஜுகேட் ஆசிட். ஸோ இதில் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு புரோட்டான் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ப்ளஸ் H+. ஓகே, ஸோ இஃப் யூ நீட் conjugate acid, if you have to write conjugate acid, just add one proton. So what is the trick? If you have to write conjugate base, remove one proton. If you have to write the conjugate acid, add one proton. Okay, so now, so shall we write the conjugate acid and base pairs for all the species? Any species you can write. ஸோ நான் வந்து இந்த கான்ஜுகேட் ஆசிட் வந்து நம்ம CAன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி கான்ஜுகேட் பேஸ் அது வந்து நான் எழுதியிருக்கேன் CBன்னு எழுதியிருக்கேன். ஸோ வாட்டர் இஸ் த ஸ்பீஷியஸ் கான்ஜுகேட் ஆசிட். ஸோ இப்போ என்ன ஆகும்? அதனோட கான்ஜுகேட் ஆசிட் எழுதணுன்னாக்கா என்ன பண்ணணும்? என்ன ட்ரிக்கு? யூ ஹாவ் டு ஆட் ஒன் புரோட்டான், தென் H3O+.
கரெக்டாக எங்கே போய் ஆட் ஆகிருக்கும், இந்த லோன் பேரில் தான் கண்டிப்பாக ஆட் ஆகிருக்கும். ஸோ கான்ஜுகேட் பேஸ் யூ ஹாவ் டு ரிமூவ் ஒன் ப்ரோட்டான். ஸோ இப்போ என்ன ஆகும், ரிமூவ் ஒன் ப்ரோட்டான் ஆயிடுச்சுனாக்கா OH மைனஸ். ஸோ சி திஸ் இஸ் யுவர் வாட்டர், திஸ் இஸ் யுவர் வாட்டர். இங்கேருந்து ஒரு ப்ரோட்டான் போயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு பாண்டுக்குரிய எலக்ட்ரான்ஸ் எங்கே வரும், இது மேலே மைனஸாக வரும். கரெக்டாக? ஸோ OH மைனஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் டு ரைட் கான்ஜுகேட் பேஸ் என்ன பண்ணணும், ரிமூவ் ஒன் ப்ரோட்டான். அதே மாதிரி கான்ஜுகேட் ஆசிட்க்கு என்ன பண்ணணும், ஆட் ஒன் ப்ரோட்டான். புரியுதா? நெக்ஸ்ட் இந்த ஸ்பீஷியஸ். ஸோ ரிமூவ் ஒன் ப்ரோட்டான் என்ன வரும், O2 மைனஸ். ஆல்ரெடி என்ன இருக்குது, இந்த ஹெச், இது OH மைனஸ். இந்த ப்ரோட்டானும் போயிடுச்சுன்னா இந்த ரெண்டு பாண்டில் இருக்கிறது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால இது 2 மைனஸ். ஸோ கான்ஜுகேட் ஆசிட் இதுக்கு எழுதலாம், ஒரே ஒரு ப்ரோட்டான் ஆட் பண்ணுங்கள். OH ப்ளஸ் OH மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ் கிவ்ஸ் H2O. ஓகே, நெக்ஸ்ட் Cl மைனஸ். கான்ஜுகேட் பேஸ் இருக்கா இதுக்கு, கிடையாது. எதனா ப்ரோட்டான் இருக்கா ரிமூவ் பண்ணுறதுக்கு, நோ ப்ரோட்டான், ஸோ நில். ஸோ இதுக்கு கான்ஜுகேட் ஆசிட் இருக்கா, எஸ், HCl. யூ ஹாவ் டு ஆட் ஒன் ப்ரோட்டான். ஓகே, நெக்ஸ்ட் HSO4 மைனஸ். யூ ஹாவ் அ ப்ரோட்டான் டு ரிமூவ். ஸோ ஆஃப்டர் லூசிங் 2 மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஆஃப்டர் ஆடிங் H2SO4 SO4 2 மைனஸ். எதனா இருக்கா ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணுறதுக்கு, நோ. ஸோ யூ கேன் ஆட் ஒன் ப்ரோட்டான். திஸ் இஸ் HSO4 மைனஸ். நெக்ஸ்ட் HPO4 2 மைனஸ். ஒரு ப்ரோட்டான் இருக்கு இல்லையா ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஐ கேன் ரைட், ஏற்கனவே 2 மைனஸ் இருக்குது, இன்னொரு ப்ரோட்டான் எடுத்தோன்னே திஸ் பிகம்ஸ் 3 மைனஸ். தென் யூ கேன் ஆட் ஒன் ப்ரோட்டான். H2PO4 ஒரு ப்ரோட்டான் ஆட் பண்ணோன்னா ஒரு சார்ஜ் கம்மியாகுது, 2 மைனஸ் வந்து மைனஸாக மாறுது. HNO3 மைனஸ். இஸ் தேர் எனி ப்ரோட்டான் டு ரிமூவ், நோ. ஸோ கான்ஜுகேட் ஆசிட் என்ன வரும், HNO3. ஸோ இந்த NO3 மைனஸ்க்கு there is no proton to remove, so no conjugate base. So this is your conjugate acid. So you must remember one thing always, when your acid is strong, அந்த கவுண்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய கான்ஜுகேட் பேஸ் எப்படி இருக்கும், வீக்காக இருக்கும். புரியுதா? அதே மாதிரி when your base is strong, அந்த கான்ஜுகேட் ஆசிட் எப்படி இருக்கும், கான்ஜுகேட் ஆசிட் வந்து வீக்காக இருக்கும். ஸோ strong acid gives weak conjugate base, strong base gives weak conjugate acid. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், எது அப்போ எங்களுக்கு ஸ்ட்ராங் எது வீக்னு தெரியலையேன்னு. ஸோ நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் ஆர் யுவர் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், யுவர் HCl, HBr, HI. ஓகே, அப்புறம் நைட்ரிக் ஆசிட், யுவர் சல்ஃபியூரிக் ஆசிட், யுவர் HClO4. சரியா? அதே மாதிரி ஸ்ட்ராங் பேசஸ், the hydroxides, all hydroxides of S block elements. என்ன S block elements சொல்கிறது, NaOH, KOH எல்லாமே. ஓகே, your cesium hydroxide, your barium hydroxide. ஓகே, ஸோ all your thing are not magnesiumலாம் கிடையாது. ஸோ hydroxides of alkali சொல்லிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் ஆசிட்ஸ் வந்து திஸ் இஸ் வாட், அசிட்டிக் ஆசிட் அண்ட் யுவர் HCl இஸ் வீக் ஆசிட். ஓகே, தென் வாட் ஆர் த வீக் பேசஸ், ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு, பிரிடின், அப்புறம் ஆல் யுவர் பிரைமரி அண்ட் செகண்டரி அமீன்ஸ், எல்லா அமீன்ஸ் இன்வால்வ் ஆகிற, நைட்ரஜன் இன்வால்வ் ஆகிற எல்லாமே வீக் பேஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் யுவர் solve by yourself. Okay, and give me the answer. இதுக்கு கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் ரெண்டுமே எழுதணும். எதுக்கு நான் கான்ஜுகேட் ஆசிட் எழுத முடியல, பேஸ் எழுத முடியல, புட் டேஷ், புட் நில். ஓகே, ஸோ ட்ரை. ஸோ போத் யூ ஹாவ் டு ட்ரை கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் கான்ஜுகேட் பேசஸ். ஓகே, ஸோ பாசிபிலிட்டி இல்லைனா புட் அ டேஷ். ஓகே, தேங்க்யூ.